ஹை ஃபர்ஸ்ட் செகண்ட் ஐஸ் அண்ட் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு அப்டேட் தான் பார்க்க போறோம். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கல்ல தளபதி ஜோடியா 68வது படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த ஒரு படத்துக்கு ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிந்து செஞ்சுச்சுங்க. ஜஸ்ட் ஒரு சில பேட்ச் ஒர்க் மட்டும் டீம் அப்பப்போ ஷூட்டிங் பண்ணிட்டு வராங்க. மற்றபடி என்டையர் ஷூட்டிங் டீம் முடிக்கும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு படம் ஷெட்யூல் பண்ண மாதிரியே செப்டம்பர் 5 தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. எந்த விதமான போஸ்ட் பண்ணலாம் ஆக போகிறது கிடையாது. ஸோ செப்டம்பர் 5 தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு சாங், அதை தொடர்ந்து இந்த ஒரு படத்துக்கான செகண்ட் சிங்கிள் சின்ன சின்ன கண்கள், இந்த 2 பாட்டையும் தொடர்ந்து இப்போ இந்த ஒரு படத்துக்கான தேர்ட் சிங்கிளை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. இந்த ஒரு தேர்ட் சிங்கில் விஜய் சார் அண்ட் ட்ரிஷா மேம் இவங்க 2 பேருமே இருக்கு வந்து போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கான ஒரு டான்ஸ் நம்பராக தான் இந்த ஒரு சாங் இருக்கு வந்து போகுது. ஒரு குத்து சாங் இருக்கு வந்து போகுது அப்படி கூட சொல்லலாம். ஸோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான தேர்ட் சிங்கில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் டீம் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆகஸ்ட் மந்த்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் படத்துக்கான ப்ரொமோஷன் இருக்கும் செய்யும். செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோஷன் ஆகஸ்ட் மந்த்லேருந்து டீம் ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க. இந்த மாதம் எந்த ஒரு அப்டேட்டும் டீம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கும் செய்யுது இல்லையா? ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து தேர்ட் சிங்லேருந்து தொடர்ந்து நம்மளுக்கு வந்து அப்டேட்ஸ் இருக்கு வந்து போகுது. ஸோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சாரும் சரி வெங்கட் பிரபுவும் சரி இந்த ஒரு படத்தில் புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை வந்து பண்ணுறாங்க. இது வரைக்கும் விஜய் சார் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் அவ்வளோவா ட்ரை வந்து பண்ணது வந்து கிடையாது. புலி வந்து பண்ணார் எக்ஸ்பெரிமெண்டலாக, அந்த ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப் வந்து ஆச்சு. இப்போ விஜய் சாரும் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமாக இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பண்ணவும் செய்வார். வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாகவே எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ணவும் செய்வார். அது ஒரு சில நேரங்களில் ஃப்ளாப் வந்து ஆகும், ஒரு சில நேரங்களில் மாநாடமாக ஒரு மிகப்பெரிய ஹிட் வந்து ஆகும். ஸோ இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படமும் கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் வந்து ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்க வந்து போகுது. ஸோ விஜய் சோடி படங்கும் போது கண்டிப்பாக வந்து மினிமம் கேரண்டி தான். கண்டிப்பாக ஒரு 200-300 கோடி கலெக்ஷன் ஆயிரும். பட் கதையாக நம்ம வெங்கட் பிரபு சூப்பராக வந்து பண்ணிட்டாருன்னா படம் வந்து கண்டிப்பாக 500 கோடிக்கு மேலேயே கண்டிப்பாக கலெக்ஷன் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு படத்துக்கான தேர்ட் சிங்கில் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் டீம் ரிலீஸும் பண்ண போகிறாங்க.